இந்தியா vs நியூசிலாந்து நம்ம ரெக்கார்ட் பார்த்தோம்னா பிரேதம் 1-1 இருந்திருக்கு. மேன் டு மேன் ஈக்குவலி பேலன்ஸ்டு நியூசிலாந்து சொல்றேன். ஒரு டஃப் போட்டி நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மங்கி ஆஃப் த பேக்ன்ற மாதிரி செமிஃபைனல் 2023ல இந்தியா ஜெயிச்சாங்க. ஆனா போலிங் அப்படின்னு எடுத்தா இந்தியா டெஃபினட்டா மச் பெட்டர் ஸ்பின். இங்க நீங்க என்ன டிபேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து மத்த டீம் மாதிரி பயந்துக்க மாட்டாங்க இந்தியா அட்டாக்க பார்த்து. சுப்மன் கில்லோட ரன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பேஸோட தான் வந்திருக்கு. ரோஹித் சர்மாவோட ரன்ஸ் பேஸோட வந்திருக்கு. நீங்க விராட் கோலி சொன்னீங்கன்னா ப்ராபபிலி நாட் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இந்தியால. பட் ரோஹித் சம பிளேயர் ஆஃப் ஸ்பின், சுப்மன் கில் சம பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸ்டில் கொஞ்சம் நியூசிலாந்து தூக்கி விட்டுருக்கீங்க. பட் நான் வந்து இந்தியா தான் பிரேதம். ஏன்னா பெஸ்ட் டீம். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரியதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரியதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிரியதம். நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. சோ இந்த மேட்ச்ல பெரிய டென்ஷன் அப்படின்னு ஒண்ணு இந்திய கிரிக்கெட் ரசிகரா இல்ல. இந்தியா நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடுறாங்க. இந்த போட்டி மோர் ஆர் லெஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிற ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா vs நியூசிலாந்து நம்ம ரெக்கார்ட் பார்த்தோம்னா பிரேதம் 1-1 இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்தியா ஒரு வாட்டி வின் பண்ணிருக்காங்க, நியூசிலாந்து ஒரு வாட்டி வின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த நியூசிலாந்து ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்காங்க பிரேதம். பாஸ்ட்ல 2018 நம்மளால மறக்க முடியாது. ஒரு 2017 நம்மளால மறக்க முடியாது. அந்த ஒரு மோமெண்ட் நம்ம நெஞ்சில எல்லாம் நிக்குது. ஒரு மார்க்கமான டீம். இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி மேன் டு மேன் ஈக்குவலி பேலன்ஸ்டு நியூசிலாந்து சொல்றேன். ஒரு டஃப் போட்டி நான் எதிர்பார்க்கிறேன். உங்க கருத்துக்கள்? ஆமா, அந்த 2019 செமிஃபைனல் யாருமே மறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த WTC ஃபைனல் திரும்ப நியூசிலாந்து கிட்ட ஒரு மங்கி ஆஃப் த பேக்ன்ற மாதிரி செமிஃபைனல் 2023ல இந்தியா ஜெயிச்சாங்க. ஆனா நியூசிலாந்து வந்து பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் இந்த கண்டிஷன்ஸுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஆடும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் தான். ஆனா நியூசிலாந்துக்கு 2 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ் அண்ட் கிளென் பிலிப்ஸ் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் பவுலர். மிச்சல் சாண்ட்னர் அண்ட் பிரேஸ்வெல் 2 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ் அண்ட் கிளென் பிலிப்ஸ். ஸோ நியூசிலாந்து மேன் ஃபார் மேன் நல்ல அதே கண்டிஷன்ஸோட வராதீங்க. அண்ட் யாருமே மறக்க முடியாது பத்திரி, இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து இந்தியாவை 3-0 அந்த டர்னிங் பிச்சஸ்ல அடிச்சுட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பேட்டிங்கும் இருக்கு. ஸோ இது ஒரு ஃபைனலுக்கு ட்ரெஸ் ரிஹர்சல்லாம் எனக்கு தெரியாது. மேபி அது அவ்வளோ ஃபார் அஹெட் நம்ம பார்க்க முடியாது. பட் டெஃபினட்டா வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி. எதுக்குன்னா ஒருவேளை இதே ஆப்போனன்ட் நீங்க 1 வீக் லேட்டர் ஆடலாம். சரியா சொன்னீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி இந்தியா வந்து நியூசிலாண்டும் ஃபைனல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம பேசும்போது ப்ராபபிலி இந்த ஒரு போட்டி டெஃபினட்டா இந்தியாவோட கான்ஃபிடன்ஸ்க்கு டெஃபினட்டா உதவும். அஃப்கோர்ஸ் நம்ம டேபிள் ஆல்ரெடி இந்தியா போயிட்டாங்க, நியூசிலாந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒரு மேட்ச்ல நீங்க ஆல்ரெடி ஒரு டீமை பீட் பண்ணியிருந்தா கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். மேன் டு மேன் பார்த்தா இந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இருந்திருக்காரு இந்தியாவுக்கு. பிரேதம் செம்ம நம்பர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஒரு நிமிஷம் அவரோட ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் ODIs 13 இன்னிங்ஸ்ல 601 ரன், ஆவரேஜ் 60, ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு மேல, 4 ஹாஃப் செஞ்சுரி 2 4 ஹாஃப் செஞ்சுரி 2 சதம் அடிச்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் ஐசிசி ஈவென்ட்ஸ்ல. சோ இந்த பக்கம் இவரு பெஸ்ட் பிளேயர்னா, மறுபக்கம் ரச்சின் ரவீந்திரா கலக்கிருக்காரு நியூசிலாந்துக்கு 793 ரன், வில் யங் 797, டேரில் மிச்சல் 750. சம ஃபார்ம்ல இருக்காங்க நியூசிலாண்டோட பேட்ஸ்மேனும். சோ இந்த பேட்ஸ்மேன் அகைன்ஸ்ட் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் இது ஒரு சரியான கான்டெஸ்டா இருக்க போகுது. இது மட்டும் இந்தியா இந்த மாதிரி ஒரு வலுவான பேட்டிங் சைட பார்க்கல. இவங்க எல்லாருமே சம பேட்டிங் சைடும் பிரேதம் சம ஃபார்ம்லயும் இருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். கரெக்டா சொன்னீங்க பத்ரி. அண்ட் இன்ஃபேக்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் வர்சஸ் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பேட்ஸ்மேன் இந்த சமயத்துல பெட்டர் எக்விப் டு டேக்கிள் ஸ்பின் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு நீங்க வில் யங் ஆகட்டும், ஒரு டாம் லேத்தம் ஆகட்டும், ஒரு கேன் வில்லியம்சன் ஆகட்டும், ஒரு ரச்சின் ரவீந்திரா, ஒரு டேரில் மிச்சல், எல்லாருமே ஸ்பின் ஆடத்துல எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா ஆடுறாங்க. ஸ்பின் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், ரொம்ப கான்பிடென்ட்டா ஆடுறாங்க. நீங்க இந்தியன் சைட்ல பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லோட ரன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பேஸோட தான் வந்திருக்கு. ரோஹித் சர்மாவோட ரன்ஸ் பேஸோட வந்திருக்கு. விராட் கோலி அவரோட ப்ராப்ளம்ஸ் நமக்கு பேசியிருக்கோம் பத்தி. ஒரே நிமிஷம் நாங்க இந்த கருத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்கு. ஏன்னா மாற்று கருத்து இருக்கு. எஸ், நீங்க விராட் கோலி சொன்னீங்கன்னா ப்ராபபிலி நாட் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இந்தியால. பட் ரோஹித் சம பிளேயர் ஆஃப் ஸ்பின், சுப்மன் கில் சம பிளேயர் ஆஃப் ஸ்பின். அப்புறமா மேபி ஒரு அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். இவங்களோட பெட்டர் பேட்ஸ்மேன் சொல்றீங்களா நீங்க? நான் எதுக்கு உங்களை அங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா, ஆகஸ்ட்ல ஒரு ODI சீரிஸ் ஸ்ரீலங்கால டர்னிங் பிச்சஸ், சுப்மன் கில்லால ஒன்னும் பண்ண முடியல, விராட் கோலியால ஒன்னும் பண்ண முடியல, ரோஹித் சர்மா ஆடினாரு. பட் எனக்கு ரோஹித் சர்மாவோட ஒரே ஒரு கவலை என்னன்னா, அவர் ஆடுற விதத்துல ஸ்பின்னர்ஸ் வரைக்கும் அவர் இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஸ்டார்ட்டை கொடுக்கறதுல இருக்காரு, விச் இஸ் த கரெக்ட் அப்ரோச். அதுதான் அவரோட அப்ரோச்சா இருக்கு.
அண்ட் அதை மாற்றக்கூடாது. பட் சுப்மன் கில் ஆகட்டும், ரோஹித், விராட் ஆச்சும் டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பத்தி நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க அந்த ஒன் டே சீரிஸ் ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா சரி, இங்க கூட நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபில கூட பங்களாதேஷோட சரி, பாகிஸ்தானோட சரி, சுப்மன் கில்லோட ரன்ஸ் எல்லாம் ஸ்பின்னோட வரல, பேஸோட வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா அதே கம்ஃபர்ட் லெவல் விராட்டுக்கும் கில்லுக்கும் ஸ்பின்னோட பேஸோட இருக்கிற கம்ஃபர்ட் லெவல் ஸ்பின்னோட கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டா ஒத்துக்கிறேன், ஒரு டெரிஃபிக் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின், அதுல டவுட்டே கிடையாது. ரிஷப் பந்த் இந்த கேம் ஆடினா அவரும் ஒரு டெரிஃபிக் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின், அதுலயும் டவுட்டே கிடையாது. அண்ட் ரிஷப் பந்த் ஆடுற வாய்ப்பு இருக்கு பத்ரி. ஏன்னா அந்த பாகிஸ்தான் மேட்ச்ல ரோஹித் கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங்க ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஸோ ரிஸ்க் பண்ணுவாரா ரோஹித் சர்மா எனக்கு தெரியல. ஏன்னா செமிஃபைனல் 36 ஹவர்ஸ் அவே தான். சோ அதை வச்சுன்னு ரோஹித் சர்மா மற்றும் முகமது ஷாமி ரிஸ்க் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால ரிஷபுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு டெஃபினட்டா ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. பிளஸ் ஐயர், இவங்க 2 பேரும் தான் இந்தியாவோட கன்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின் எனக்கு தெரிஞ்சு. அக்சர் பட்டேல், ரிஷப் பண்ட் விளையாடுனா டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். ரிஷப் பண்ட் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அலாங் வித் சுப்மன் கில், ரோஹித் சர்மா, இவங்க 4 பேர் தான் நான் பார்த்ததுல இந்தியன் டீம்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். பட் போலிங் அப்படின்னு எடுத்தா இந்தியா டெஃபினட்டா மச் பெட்டர் ஸ்பின். இங்க நீங்க என்ன டிபேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் லைனப் இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே ஸ்பின்னர்ஸ் தான். ஜடேஜா செம்மையான போலரு, அப்படியே ஒரே இடத்துல போடுவார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அக்சர் பட்டேல் நல்ல போலிங் ஃபார்ம்ல இருக்காரு. குல்தீப் யாதவும் நல்ல விக்கெட் டேக்கிங் ரிதம்ல இருக்காரு. சோ இந்த 3 ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டா ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பாங்க. எஸ், நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் அந்த பக்கம் இருக்காங்க. வில் யங், ரச்சின் ரவீந்திரா மற்றும் மிச்சல், இவங்க 3 பேருமே நல்ல ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஸ்பின் அட்டாக் எதிரா அடிப்பாங்களா? அதுதான் நம்மளோட ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு அடிப்பாங்க பத்ரி, சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா வில்லியம்சனை மறக்காதீங்க நீங்க, அண்ட் கிளென் பிலிப்ஸை மறக்காதீங்க. அண்ட் அட் த டாப் வில்லியங் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ரச்சின் ரவீந்திரா, அங்க நிறைய லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க மத்த டீம் மாதிரி பயந்துக்க மாட்டாங்க இந்தியா அட்டாக்கை பார்த்து. ஒருவேளை பிகாஸ் இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டிசைட் பண்ற மேட்ச் தான். இது இந்த மேட்ச் இந்தியா தோத்தாலோ நியூசிலாந்து தோத்தாலோ செமிஃபைனல் இம்பாக்ட் பண்ண போறதுல எனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜுக்காக வாஷி ஆடுவாங்களா, சும்மா ஒரு குல்தீப்பியோ ஜடேஜாவையோ அக்சரையோ ரெஸ்ட் பண்ணி வாஷி ஆடுவாங்களா? ஏன்னா 5 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க நியூசிலாந்து டைம்ல. ஸோ வாஷி எப்படி பண்ணுவாரு வித் பால் கோயிங் அவே, அதை ட்ரை பண்ணுவாங்களா தெரியாது. ஒரு ஜஸ்ட் an ஆப்ஷன். ஏன்னா 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க நியூசிலாந்துல. பொறுத்து பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. எஸ், நான் ஒத்துக்கிறேன், நியூசிலாண்டோட பேட்டிங் லைன் அப் கொஞ்சம் டிஃபரெண்ட் டு இந்தியா அப்படிங்கும் போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஒரு பக்கம் வில்லியங் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, வில்லியம்சன் இருக்காரு, அது தவிர டாம் லேத்தம் இருக்காரு, மிச்சல் இருக்காரு. சோ மாத்தி வராங்க. இது கொஞ்சம் ஆப்போசிஷன் கேப்டனுக்கு கொஞ்சம் பிரச்சனை. பின்னாடி மிச்சல் சாண்டரும் இருக்காரு, அண்ட் அவர் ரொம்ப டீசன்ட் பேட்ஸ்மேன் பத்ரி. மிச்சல் சாண்டர் டவுட்டே இல்ல, வெரி மோர் தென் ஹேண்டி பேட்ஸ்மேன். எஸ், இத பத்தி ஸ்பின் அப்படின்னு பேசும்போது ஒரு அச்சுறுத்தலா ஒரு பிளேயருக்கு இருந்திருக்கு ஸ்பின் இந்த பாஸ்ட். மிச்சல் சாண்டர் பேர் சொன்னீங்க, அவரு அகேன்ஸ்ட் விராட் கோலி. இது ஒரு சம மேட்ச் அப் இருக்க போகுது ப்ராப்ளி இந்த ஒரு போட்டியில. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னருக்கு எதிராக கஷ்டப்பட்டிருக்காரு விராட் கோலி. ஆனா அவரோட 300வது ஓடிஐல விளையாடுறாரு. 300வது ஓடிஐ பெரிய விஷயம் இல்ல. 300 ஓடிஐஸ்ன்றது டெஃபினட்டா ஒரு பெரிய ஃபேக்டர். பட் ஒரு நியூசிலாந்து டெஸ்ட் காத்துட்டு இருக்கு விராட் கோலி. நியூசிலாந்து மற்றும் மிச்சல் சாண்டர் டெஸ்ட் காத்துட்டு இருக்கு அவருக்கு. 300 ஓடிஐஸ் ஆடுறதுன்னா ஒரு ரிமார்க்கபிள் ட்ரிபியூட் அவரோட ஃபிட்னஸுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அண்ட் அவரோட மோட்டிவேஷனுக்கு. ஸோ அதனால தான் அந்த 300 ஓடி ஆடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா விராட் கோலி அன்னைக்கும் ஒரு 25 வயசு பையன் மாதிரி ஓடி இருந்தாரு. இன்ஃபேக்ட் கில்லை விட ஃபாஸ்டா ஓடினார் அவர் அந்த பார்ட்னர்ஷிப்ல. ஸோ விராட்டோட ஃபிட்னஸ் 300வது ஓடின்றது ஒரு எவ்வளவு பெரிய சாதனைங்க அது. அண்ட் லார்ஜ்லி ஒரு கரியர்ல இன்ஜுரி ஃப்ரீயா இருந்திருக்காரு. அண்ட் டெஃபினட்டா ஒரு மிச்சல் சாண்ட்னர் மற்றும் மைக்கேல் பிரேஸ்வெல் டெஸ்ட் காத்திருக்கு விராட் கோலிக்கு. ஆனா அந்த பாகிஸ்தான் இன்னிங்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா விராட் கோலியோட ஃபீட் மூவ்மெண்ட் கொஞ்சம் லைட்டா இருந்தாரு ஃபீட்ல. ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் நல்லா போயிருந்தாரு. ஸோ அதே விராட் கோலி வந்தாருன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பேக் ஃபுட்ல நிறைய ஆடினாரு, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் அப்ரார். ஸோ அதே மாதிரி பண்ணாருன்னா டெஃபினட்டா விராட் கோலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அண்ட் 300 ஓடிஐ ஆடிருக்காருங்க, அவருக்கு தெரியும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எனிவே இது ஒரு கர்டன் ரைசரா ஃபைனலுக்கு இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம ஃபைனல் பத்தி இப்பவே பேச முடியாது. ஏன்னா அந்த மறுபக்கம் செமிஃபைனல் ஆஸ்திரேலியா இருக்காங்க. அதை பத்தி நம்ம டெஃபினட்டா கவர் பண்ணுவோம், டவுட்டே இல்ல. பட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், விராட் கோலிக்கு கால் நல்லா நகருது. நீங்க தலையில உள்ள பாரம் போச்சுனாலே கால் நல்லா நகரும். இது என்னோட ஒரு தியரி. விராட்டுக்குலாம் என்னங்க, அவருக்கு டெக்னிக்கலா ஒரு பேட்டரே கிடையாது, பட் பாரம் தலையில தான். அது நீங்கிச்சுன்னா ஃபுட்பால் ஆட்டோமேட்டிக்கா வரும். முகமது ஷமி நீங்க மென்ஷன் பண்ணீங்க பிரேதம், எனக்கு என்னவோ நல்ல மூவ். இட் வுட் பி a bad move to rest முகமது ஷமி. பெரிய இன்ஜுரியில வந்திருக்காரு, முக்கியமான ஒரு பவுலர். ஃபைனல்ல நிச்சயமா அவர் தேவைப்படுவாரு. ஸோ இந்த மேட்ச்க்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டா 36 மணி நேரத்திலேயே அடுத்த மேட்ச் விளையாடுறாங்க, செமிஃபைனல் விளையாட போறாங்க. அப்படிங்கும் போது ஒரு ரெஸ்ட் will not be a bad move. ஹர்ஷதீப் சிங்கை நான் பார்க்க விரும்புறேன்.
அவர் பாவங்க பெருசா ஒன்றும் தப்பு பண்ணல, அவர் டிராப் பண்ணிருக்காங்க. சோ அவரு வந்து ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். முகமது ஷமி ரெஸ்டட், ஹர்ஷதீப் சிங் இன். 100% நடக்கும் பத்ரி. இது நம்ம பாகிஸ்தான் ரிவ்யூக்கு அப்புறம் கூட நான் சொன்னேன் 100% இது நடக்கும் அப்படின்னு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் டெஃபினெட்லி இன். ரோஹித் சர்மாவுமே ஃபிட்னஸ் ரிஸ்க் பண்ண மாட்டாரு. ஏன்னா செமிஃபைனல்ல உங்களுக்கு ரோஹித்தோட ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 சேஞ்ச், பாசிபிளி வாஷி இன் ஆஸ் அ 3rd சேஞ்ச், சும்மா ஒரு அகேன்ஸ்ட் நியூசிலாந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ். பட் 2 சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க. பிகாஸ் ஷமியவே கொஞ்சம் காலை பிடிச்சின்னு உள்ள போனாரு. வித் அவ்வளோ சின்ன டர்ன் ரவுண்ட் இருக்கும்போது ரிஸ்க் பண்ண மாட்டாங்க ஏஜிங் பிளேயர்ஸ், எஸ்பெஷலி ஷமி கமிங் ஆஃப் அந்த சர்ஜரிலாம். ஸோ டெஃபினட்டா 2 சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்க கில்லோட கேப்டன்சி டெபியூ பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், ரைட். நல்ல கான்டெஸ்ட் ஆக்சுவலி நிறைய இருக்கு. ஒரு பக்கம் ஜடேஜா, ஒரு பக்கம் சாண்டர், ஒரு பக்கம் விராட், ஒரு பக்கம் கேன் வில்லியம்சன், ஒரு பக்கம் ரோஹித் சர்மா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டாம் லேத்தம், வில்லியம், இந்த மாதிரி இருக்காங்க. சரியான கான்டெஸ்ட் நம்ம காத்துட்டு இருக்கு. நியூசிலாந்து இந்தியா ஒரு மாதிரியான ரைவல்ரியா இருந்திருக்கு, அச்சுறுத்தலா இருந்திருக்காங்க. ஃபேவரட் யாரு பிரேத்தம் இந்த மேட்ச்ல? ஆனஸ்டா சொல்லுங்க, ஒரு இந்திய கிரிக்கெட் ரசிகரா சொல்லாதீங்க, ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்லுங்க. ஃபேவரட்ஸ் யாரு கோயிங் இன்டு திஸ் மேட்ச்? இந்த மேட்ச்ல வந்து நான் லாஸ்ட் 2 மேட்சஸ் நான் கிளியர் ஃபேவரட்ஸ் இந்தியான்னு சொன்னேன் பத்ரி. இந்த மேட்ச்ல நான் ஃபேவரட்னு சொல்ல மாட்டேன். எஸ்பெஷலி ரோஹித் ஆடலைன்னா டெஃபினெட்லி ஈவன் ஸ்டீவன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு 50-50 தான். ஏன்னா நியூசிலாந்து கிட்ட அந்த கண்டிஷன்ஸ்ல வின் பண்ற அபிலிட்டி டெஃபினட்டா இருக்கு. பேட்டிங் வச்சிருக்காங்க, போலிங் வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க எந்த நியூசிலாந்து சைடு எடுத்தாலும், நீங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி போனா, 40 வருஷம் முன்னாடி போனா, அவங்க ஃபீல்டிங் +15 +20 எப்போதுமே, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது ஒரு கான்ஸ்டன்ட் எந்த நியூசிலாந்து சைடோடையும். ஸோ டெஃபினெட்லி இது ஒரு 50-50 கேம் தான். எந்த சைடுக்கும் நான் எட்ஜ் கொடுக்க முடியாது. செமையா சொன்னீங்க. அந்த கிளென் பிலிப்ஸ் என்ன ஃபீல்டிங் பண்றாருங்க அவரு. எப்பா ஏன் போட்டு தாவி தாவி பிடிக்கிறாரு. பாயிண்ட்ல வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிரேட் வால் ஆஃப் நியூசிலாந்து ஒண்ணு அந்த இடத்துல நிக்குது. பாயிண்ட்ல தாண்டவே மாட்டேங்குது. பந்து லெஃப்ட் ரைட்டுக்கு புடிச்சு போறாரு, கலக்குறாருங்க அவரு. பெரிய ரிஸ்க். இந்த ஸ்லாக் ஓவர்ஸும் செமையா ஆடிட்டு இருக்காரு ரீசென்ட் டைம்ஸ்ல கிளென் பிலிப்ஸ் பிரேத்தம். சோ நியூசிலாந்து ஃபேவரட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. பட் நான் எனக்கு வந்து இந்தியா ரூல் பண்ண 50-50 சொல்றேன் நான். ஃபேவரட்ஸ் இந்த மேட்ச் 50-50. இந்த மேட்ச்ல 50-50. பட் ஸ்டில் கொஞ்சம் நியூசிலாந்து தூக்கி விட்டுருக்கீங்க. பட் நான் வந்து இந்தியா தான் பிரேத்தம். ஏன்னா பெஸ்ட் டீம். ஏன்னா நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், இந்தியா இந்த டீம் ஒன்றும் இல்லைங்க, இந்தியா ஏ டீம் கொடுத்தாலே அது ஒரு செம டீமா இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டு லுக் பியாண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் திஸ் இந்தியன் டீம். ஏன்னா எக்ஸ்ட்ரானரி டேலண்ட், எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபார் மீ இந்தியா இஸ் ஃபேவரட்ஸ். நாட் ஈவன் 50-50, ஐ வில் சே 70-30 ஃபேவர் ஆஃப் இந்தியா. பட் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸைட்டிங் மேட்ச் நமக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன். தேங்க்யூ பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்தம் மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ guys, see you soon, bye.